அண்மை செய்தி. பழைய குற்றாலருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 17 வயது சிறுவனான அடித்து செல்லப்பட்டுள்ளார். தற்போது அவரை தேடும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழைய குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 17 வயது சிறுவன் அடித்து செல்லப்பட்டுள்ளார். தற்போது அவரை தேடும் பணியானது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மற்றும் செங்கோட்டையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு துறையினருடன் போலீசாரும் தற்போது சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கில் சிறுவன் அடித்து செல்லப்பட்டுள்ள நிலையில் சிறுவனை தேடும் பணியானது தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்காசி மற்றும் செங்கோட்டையிலிருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு துறையினருடன் இணைந்து போலீசாரும் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம். வணக்கம் ரஞ்சித், தற்போது சிறுவனை மீட்கும் நடவடிக்கைகள் எவ்வளவு துரிதப்படுத்தப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வார்னி, அதாவது தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக வெள்ளத்தில் 5க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கிய நிலையில் அவர்களில் 4 பேரை அருகாமையில் இருந்த சுற்றுலா பயணிகளை மீட்டுள்ளனர். இருந்தபோதும் நெல்லை பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் என்ற 12ஆம் வகுப்பு முடித்த மாணவனை மட்டும் காணவில்லை என அவரது பெற்றோர் தற்போது புகார் அளித்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் TP சுரேஷ்குமார் தலைமையில் தென்காசி, செங்கோட்டை உள்ளிட்ட தீயணைப்பு துறையினரும் ஆயுதப்படை வீரர்களும் ஒன்றிணைந்து தற்போது காணவில்லை கூறப்படும் அஸ்வினை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவம் குறித்து தகவல் இருந்து தற்போது தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ள நிலையில் அஸ்வினை மீட்கும் முயற்சியில் தீவிரப்படுத்துமாறு காவலர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் தற்போது ஆயுதப்படை வீரர்களும் தீயணைப்பு படை வீரர்களும் பழைய குற்றாலம் அருவிக்கு சற்று தொலைவில் உள்ள ஆற்று பகுதியில் அஸ்வினை தேடும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் வேறு யாரேனும் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பது தொடர்பாகவும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குறிப்பாக தற்போது குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நகர பகுதிக்குள் அதிகமாக மழை பெய்யாமல் மலைப்பகுதிக்குள் பெய்த மழையின் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் முழுவதுமாக வெள்ள நீர் வடிந்த பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வர்ணியா. ரஞ்சித், விவரங்களுக்கு நன்றி.